ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக கேட்டாலும் சரி, இல்லை ஏற்கனவே கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம். சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் 32. திகா தேனுஷாவின் அம்மா அப்பா கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க மாமா அத்தை, நான் இப்படி நடக்கும் என்று நினைக்கலை. என்னோட கவனக்குறைவு. இப்படி அண்ணியை கஷ்டப்படுத்தும் அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகிடுச்சு என்று கும்பிட்டு அழுதாள். என்னத்தா நீ இப்படி பேசுகிற? வீடுனா இப்படி நாளும் இருக்கத்தான் செய்யும். நம்ம தேவன்சி எத்தனை முறை சின்னவகிட்ட சண்டை போட்டுட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுவா தெரியுமா? அப்புறம் உன் மாமா போய் கூட்டிகிட்டு வருவாங்க. நீ என்ன வேணும்னா செஞ்ச விடுத்தா என்று நறுமுகை அவளை தேற்ற, தாங்கள் சொல்லாமலே மகள் தேனுஷா கிட்டேயும் அவள் அம்மா அப்பா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டது பெற்றவர்களுக்கு மன நிறைவாக இருந்தது. சஷ்டி தேனுஷாவிற்கு கிரகங்கள் கடுமையாக இருக்குது, அதனால் இப்படி விபத்துக்கள் ஆபத்துக்கள் வரும் என்று பயந்துதான் மருமகளை சாமி பூஜை புனஸ்காரம் என்று மாமனாரும் மாமியாரும் செய்ய சொன்னார்கள். புகழ்விழி திகா எல்லாரும் கடவுளின் கருவிகள். விதியின் கையில் கடவுள் கூட கருவிதான். என்ன, சில சமயம் விதியின் கருவியான கடவுள் வேலை நிறுத்தம் செய்து விடுவார். விளைவு அவருடைய பக்தர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அம்மா அப்பா சென்ற பிறகு வாழ்க்கை அதன் போக்கில் நடந்தது. திகா தன் தவறு உணர்ந்து தேனுஷா கிட்ட மன்னிப்பு கேட்டதால் இப்போது இருவரும் நன்றாக பேசி கொண்டார்கள். திகாவை முன்பு போல் அவர்களுடன் கல்லூரி போக விடவில்லை குருபரன். புகழ்விழி திருமணமாகி போகும் வரை ஒரு பயத்தில்தான் தங்கை வீட்டாரையும் தங்கை மகளையும் வைத்திருக்க வேண்டும் என்றுதான் இப்படி செய்தார். உண்மையில் இது தங்கைகளுக்கு பயத்தைத்தான் கொடுத்தது. புத்தம் புதிய வெளிநாட்டுக்காரை மருமகளுக்காக இறக்குமதி செய்து கொடுத்து தனி டிரைவர் போட்டார். தேனுஷா, இது வேஸ்ட்டு மாமா, நான் எப்போவாவது தான் வெளியே போகிறேன், அதனால் புது டிரைவர் வேண்டாம், பழைய டிரைவர் போதும். திகா இந்த காரில் கல்லூரி போய் வரட்டும் என்றாள். தனக்காக மாமனார் வாங்கி கொடுத்த காரை கூட நாத்தனார் கூட அவள் பங்கிட்டு கொண்டது குருபரனுக்கு மன நிறைவை கொடுத்தது. நீயும் உன் அத்தை மாதிரியே இருக்காய்மா, எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் நீ, எங்கள் கூடவே காலம் பூரா இருக்கிற வரம் வேண்டும் எங்களுக்கு என்றார் குருபரன். அதே எண்ணம்தான் சௌந்தரத்திற்கும். சஷ்டி தினமும் இல்லை என்றாலும் அவ்வப்போது மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி நலம் விசாரிப்பான். அவனுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து விட்டு அவள் நம்பரை வாங்கி கொண்டுதான் போனான். இயல்பா ஒரு பாசத்துடன் பேசினான். அவனுக்கு அவள் மேல் காதல் எல்லாம் வரலை, ஆனால் பாசம் வந்தது. மாமனார் தங்கை மகளை காட்டி கொடுக்காமல் நாத்தனாரை மட்டும் சொல்லி சில விஷயத்தை மறைத்ததை கூட அவள் புரிந்து கொண்டு அவள் அம்மா அப்பாவிடமும் அப்படியே பேசினாள். நல்ல பெண் என்ற பிரியம் வந்தது அவனுக்கு. ஆனாலும் அவளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து தன் அப்பாவின் தொழில் வாரிசாக அவளை கொண்டு வர நினைத்து அவளை தயார்படுத்தி பார்க்க அவன் அப்பாவோ ஒத்துக்கொள்ளவே இல்லை. நீ ஆசைப்படுவது சரி, ஆனால் இப்போ அதற்கான நேரம் இல்லை. சரியான நேரம் வரும்போது நானே என் மருமகளை தயார்படுத்துவேன். இந்த கண்டத்தை நல்ல விதமாக என் மருமகள் தாண்டிவிட்டால் இந்த மதுரையை கட்டி ஆளும் மீனாட்சி மாதிரி என் மருமகளையும் இந்த மதுரையை தொழிலில் கட்டி ஆள வைத்து விடுவேன். அதற்கான நேரம் வரட்டும் என்றுதான் காத்திருக்கிறேன் என்றார் குருபரன். சஷ்டி அதன் பிறகு வாரம் ஒரு முறை வருவான். சில சமயம் 15 நாள் ஆகும். சில நேரங்களில் மனைவியாக அவளை அவன் உரிமையோடு எடுத்துக்கொண்டான். ஆமாம், அந்த உறவில் உரிமை இருந்தது, கடமை இருந்தது, காதல் இல்லவே இல்லை. திருமணமாகி 2 மாதங்கள் முடிந்து விட்டது. மொட்டை மாடியில் அழகான கொடி வளர்த்து முல்லை கொடி பந்தலாக கம்பி வளைத்து கட்டி அதில் முல்லை கொடி பலர்ந்து கொடி வீடு போல் அழகாக இருந்தது. மாலை 4 to 6 அங்கேதான் பெரும்பாலும் தேனுஷா இருப்பாள். அவளுக்கு ரொம்ப பிடித்த இடம் கொடி வீடு மாதிரி இருந்தது. சேர் டேபிள் எல்லாம் இருந்தது. நறுமுகையும் தெய்வானையும் ஃபோனில் நன்றாக பேசி கொண்டார்கள். இது நாகராஜனுக்கும் தெரியும். சில முறை மனைவியை கண்டித்து பார்த்தார். உங்களுக்கு பிடிக்கலை, விலகி இருக்கீங்க, எங்களை ஏன் தடுக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு பேசி கொண்டார்கள். ஒரு சமயம் மனைவி ஊற்றிய கோழி குழம்பை சாப்பிட்டவர் 2 வாயில் கண்டுபிடித்து விட்டார், இது அக்காவின் சமையல் என்று. என்னடி, என்ன ஏமாத்தலாம்னு பார்க்குறியா? எனக்கு என் அம்மா சமையலை விட என் அக்கா சமையல் தான் பிடிக்கும். அதுக்காக இப்போ நான் சாப்பிடுவேனா? இந்த அளவு குழம்பு வெஞ்சனம் வைக்கிற அளவு நீங்கள் வாங்கிக்கிற அளவு 2 பேரும் என்கிட்ட பழகுறீங்க. என்கிட்ட பயம் இல்லாமல் போச்சு என்று அதட்டியவர் கை கழுவி விட்டு போய்விட்டார்.
இரவு ஏதோ புரண்டு படுத்த நறுமுகை சமையல் அறையில் ஏதோ மெல்லியதா வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கவும் மெல்ல எழுந்து போனார். இந்த இந்த மிஞ்சி வேற புதுசாக மாற்றினது. டைல்ஸ் தரையில் பட்டு சிலுங்குவது சத்தம் கேட்கக்கூடாது என்று மெல்ல மெல்ல நடந்து போய் பார்த்தார். ஃப்ரிட்ஜை திறந்து வைத்து கொண்டு அவர் உள்ளே வைத்த கோழி குழம்பை எடுத்து திறந்து வாசம் பிடித்து கொண்டு இருந்தார் நாகராஜன். அதை பார்த்ததும் சட்டென்று சிரித்து விட்டார் நறுமுகை. சிரிப்பு சத்தம் கேட்ட நாகராஜன் பட்டென்று திரும்பினாலும் மனைவியை பார்த்து, ஹிஹி, அது சாப்பிடலையா? அதுதான் பசி. ஃப்ரிட்ஜில் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்த்தேன் என்றார். வாங்க சாப்பிட சொல்லி கெஞ்சினா ரொம்ப மிஞ்சினீங்க, அதுதான் சரின்னு விட்டுட்டேன் என்று தோசை ஊற்றி கொடுத்தவர் கோழி குழம்பை எடுக்க முறைத்தார் நாகராஜன். இதைத்தானே எடுத்து மோந்து பார்த்தீங்க என்று அவர் சொல்ல சற்று தடுமாறியவர், அது என்னது அப்படின்னு தெரியாமல் திறந்து பார்த்தேன் என்றார். அப்படியா, நம்பிட்டேன் என்பது போல் ஒரு பார்வை பார்த்தார் நறுமுகை. பிறகு பொடி வைத்து கொடுத்தார். இப்படி தெய்வானையுடன் நல்ல விதமாகவே நறுமுகை பேசி பழகி கொண்டார்கள். ஏன், நாகராஜன் இல்லாத போது தெய்வானை வீட்டிற்கு வந்து செல்வதும் உண்டு. முதலில் ஒரு நாள் மதிய நேரம் சாப்பிட வந்தவர் கூடத்தில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்தவர் சில நொடிகளில் மூந்து பார்த்து மூச்சை உள்ளே இழுத்துவிட்டு வாசம் பிடித்தார். என்னங்க, என்னமோ மூந்து பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க என்று கேட்க, என்னடி என்ன நாயின்னு சொல்கிறியா? ஐயோ, நான் எங்கே அப்படி சொன்னேன்? நீங்களா சொல்லாதீங்க. என்னமோ என்றால் அதுதானடி அர்த்தம். இப்போ நான் செய்த வேலையும் அதுதான். அக்கா வந்துச்சா என்றார். என்னது என்று தூக்கி வாரி போடத்தான் செய்தது நறுமுகைக்கு. இல்லையே என்று அவள் தடுமாற, எனக்கு தெரியாதடி என் அக்காவின் வாசம். என் அக்கா மகன்கள் என் அக்கா மடியில் வளர்ந்த மாதிரி தான் இதோ இந்த ஊஞ்சலில் என் அக்காவின் மடியில் தலை வைத்து படுத்திருக்கிறேன். என் அக்கா என் தலைகோதி கதை சொன்ன காலம் இன்னும் என் நினைவில் இருக்கு. இந்த கோபம் சண்டை எல்லாம் மேலோட்டம்தான். மேலோட்டமான புத்திக்குத்தான் தெரியும், என் மனசுக்கு இல்லைடி. இன்னும் என் அக்காவின் வாசனை என் ஆத்தாவின் வாசனை மாதிரி சாகும் வரை மறக்காது என்றார். அத்துடன் ஏதேதோ இளவயது நினைவில் அவர் இருந்து விட, நல்ல வேளை மனிதர் ஏதாவது காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாரோன்னு நினச்சே மனுஷன், நல்ல வேளை அக்கா வாசனையை கண்டே உருகி போயிட்டாரு. மனசில் இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு வீம்பு பிடிக்கணும் என்று தான் நினைத்தார் நறுமுகை. எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்லவன் கெட்டவன் உண்டு. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த குணங்கள் வெளிப்படும். நாகராஜனுக்கும் தெரியும். அக்காவிற்கு தேனுஷா பற்றி கனவு வந்ததாக மனைவி சொன்னது முதலில் அதை கேட்டு சங்கடமாகத்தான் இருந்தது. முதலில் தேனுஷா புருஷனை விட்டு பிரிந்து இருப்பதே இவர்களுக்கு பிடிக்கலை. இப்படி வேறு கனவுகள் தீயதாக அக்காவிற்கு வரவும் பயந்துதான் இருந்தார். அக்கா மேல் அவர்களின் குலதெய்வமான கரியான்குடி காளி வரும். திருமணமாகி போன பின் கூட சில சமயங்களில் பிறந்த வீட்டில் நடக்கப்போகும் நல்லது கெட்டதை கனவில் அறிகுறியாக தெய்வானைக்கு காட்டும். அது சரியாகவும் இருக்கும். அதை நினைத்துத்தான் பயந்து இருந்தார் நாகராஜன். அதே மாதிரி அக்கா கனவில் வந்த மாதிரி அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் அவமான பிரச்சனை வந்தது. குருபரன் எவ்வளவு பெரிய ஆள்! அவர் மருமகள் மகளிர் காவல் நிலையம் போனாள் என்பதே எவ்வளவு பெரிய அசிங்கம்! அதுவும் குடும்பத்தோடு சென்றதை போனில் எத்தனை பேர் பார்த்து எத்தனை விதமாக பேசினார்களோ தெரியாது. இந்த உலகத்தில் நல்லது கெட்டது செய்பவர்களை விட விமர்சிக்கும் ஆட்கள்தான் அதிகம். தன்னால் முடிந்தால் அடுத்தவருக்கு உதவி செய்யணும், இல்லையா வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தன் நல்லது செய்தால் இவனுக்கு பணம் எப்படி இவ்வளவு வந்தது என்று தோண்டி துருவி உண்மையை சொன்னால் கூட பரவாயில்லை. இவர்கள் கற்பனையை கட்டி காற்றில் பறக்கவிட நாமளும் அதை டவர் வைத்து பிடித்து பார்க்கிறோம். இப்படி ஆட்கள் இருக்கும்போது சம்மந்தி பெரிய இடம். அன்று மகளால் அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானம். அவர்கள் அதை தன் தவறாகத்தான் எடுத்து கொண்டார்கள். வேற யார் சம்மந்தி இடத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டார்கள். தவறு மகள் மருமகள் இருவரிடமும் இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக பேசினார். இப்போதும் தேனுஷா வாழ்க்கை நல்ல விதமாக அமைய வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார்கள் பெரியவர்கள். அதிலும் இருவரின் அம்மாக்களும் முன்பு போல் ஒன்றாக இணைந்து
ஒன்றாக இணைந்து விட்டார்கள். தேவன்ஷி தன் அத்தானோடு இயல்பாக பேசி பழகினாள். அவளுக்கு தெரியலை, தெய்வானை யார் பூனைக்கு மணிகட்டுவது என்று காத்திருந்த தயக்கத்தை உடைத்தது அவர் சின்ன மகன்தான். ஆனால் நேரடியாக தாயிடம் பேசாமல் அண்ணன் மூலமாக பேசி தெய்வானையை நறுமுகை கூட உறவாட வைத்தான். வேற என்ன, ஒரு நாள் தெய்வானை கீரை ஆய்ந்து கொண்டிருந்த போது, என்னம்மா, உன் திருச்சி அக்கா அடிக்கடி உன் தம்பி வீட்டுக்கு வருதான் தெரியுமா என்று கேட்க, உனக்கே தெரியும் போது எனக்கு தெரியாதாக்கும் என்று நொடிக்க, அப்போ சரி, உன் திருச்சி அக்கா தேனுவைத்தான் வட்டம் போட்டுச்சு, அடுத்த மகளை விட்டுற உன் திருச்சி அக்கா தேனுவைத்தான் விட்டுட்டேன், அடுத்தவளை விட்டுறக்கூடாதுன்னு தம்பி வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகுது. வீட்டு அளவில் பேசி வச்சுக்கிட்டா வெளியே இருந்து யார் கேட்டாலும் இல்லை, நாங்கள் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம்னு சொல்லி விடுவார்களே, அதுதான் இப்படி அடிக்கடி வர்றாங்களாம். சரி விடு, உனக்கு உன் தம்பி மகளை எடுக்க இஷ்டம் இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது? கையில் இருக்கிறப்ப அதனோட அருமை தெரியாது, கைவிட்டு போன பிறகு தான் ஐயோ அப்போ ஆன்னு அலற வேண்டியது தான் என்று அவன் சொல்ல, அது சரி, நான் விட்டா தானே உன் பெரியாத்தா என் மருமகளை அள்ளிக்கிட்டு போக முடியும், நான் போடுறேன்டா ஏன் வளைய என்று சும்மா மகனிடம் வீம்பாக பேசினாலும் அதற்கு மேல் தாமதம் செய்யாமல் நறுமுகையின் ஃபோன் நம்பரை பெரிய மகன் மூலம் வாங்கி அவரே நேரடியாக பேசிவிட்டார். அப்புறம்தான் நறுமுகையும் அவரிடம் பேச தயங்கி கொண்டு இருந்தது தெரிந்தது. அதன் பிறகு இயல்பாக பேசிக்கொண்டார்கள். தெய்வானை தன் சின்ன மகனை பற்றி சொல்லி, என் மகனுக்குத்தான் தேவன்ஷி, நீ எப்பவே ஜாதகம் கொண்டா, நாம் பார்த்து வைத்து கொள்வோம் என்றார். நறுமுகைக்கு பருத்தி புடவையாக காய்த்த மாதிரி சந்தோஷம். என்னதான் நாத்தனார் என்றாலும் பெண்ணை பெற்றவள், என் பெண்ணை கட்டிக்கிறீங்களா என்று கேட்க முடியாதே. ஆனால் அவர் உரிமையா என் தம்பி மகளை என் மகனுக்குத்தான் கொடுக்கணும் என்று கேட்டுவிட்டார். ஜாதகம் நன்றாக பொருந்தி இருக்க இரு பெண்களுக்கும் நிம்மதியானது. இனி என்ன கவலை என்று இருந்தார்கள்.